எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஆடி மாதம் பிறந்துட்டாலே கூழ் தான் ரொம்ப ஃபேமஸ். அதோட இந்த ஆடி கும்மாயமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆனாலே எங்கள் வீட்டில் இந்த ஆடி கும்மாயம் வந்து ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி கூட. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ஆடி கும்மாயத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில 1 கப் அளவு கருப்புளுந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து உடைச்ச கருப்புளுந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பு 1/2 கப் வந்து எடுத்து நான் அதுல வந்து அளந்து எடுத்திருக்கேன் உளுந்த. நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப நான் 1 கப் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. பாருங்க, உளுந்து நல்லா இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டேன். நல்லா இந்த அளவு வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்ப அதே கடாயில 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கோம். பாசிப்பருப்பையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம் மாத்தி மாத்தி வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்போடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதே கடாயில மறுபடியும் 1/4 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். அந்த அளவு வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டான அளவுகள்ல சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அரிசியும் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இருக்கிற பிளேட்லயே அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதோடவே நல்லா வாசத்துக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துடலாங்க. எந்த அளவு சன்னமா உங்களுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவு நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம அரைச்ச மாவை ஜல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம். குருணை எதுவும் இல்லாம இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபுல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இந்த மாவை நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த மாவுல 1 கப் அளவு மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். அப்பதான் நமக்கு நாட்டு சர்க்கரையோட அளவை வந்து கரெக்டா எடுக்க முடியும். இனிப்பு சுவையை கரெக்டா நம்ம எடுக்க முடியும். அதுக்காக மாவை இந்த மாதிரி அதே மெஷரிங் கப்ல 1 கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப அதே கப்ல 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். பாத்திரத்துல 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது. பாருங்க, நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இறக்கிடுவோம். 1 கப் அளவு மாவை கடாயில ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கடாயில தான் நம்ம கும்மாயம் வந்து செய்ய போறோம். இப்ப இந்த மாவோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துட்டோம்னா தூசுக்கல் எல்லாம் இருக்காது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஃபுல்லா நம்ம கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இப்ப ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. கலந்து விட நல்லா கெட்டியாகும். நல்லா இந்த அளவு கெட்டியானதுக்கு அப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நல்லா பேன்ல ஒட்டாம சுருண்டு வரணும். அந்த அளவு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப நான் 2வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து உங்க விருப்பம் தான். நெய் வந்து நல்லா தழும்பு செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும். நான் மொத்தமா இந்த கும்மாயத்துக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். ஸ்டார்டிங்ல நெய் சேர்க்க நல்லா குடிக்க ஆரம்பிக்கும். பாருங்க, நான் இப்ப 3வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து கலர அப்படியே பேன்ல ஒட்டாம நமக்கு சுருண்டு வரணும். இப்ப நல்லா கலந்துட்டே இருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட நல்லா அப்சர்வ் ஆயிக்குது. இப்ப 4வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்ப இந்த மாதிரி நமக்கு கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டா நல்லா அல்வா மாதிரி செமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமா 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான ஆடி கும்மாயம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ட்ரெடிஷ்னலான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூடங்க. இதுல பாசிப்பருப்பு, நம்ம கருப்புளுந்தெல்லாம் சேர்த்திருக்கிறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப
ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான ஆடி கும்மாயத்தை நீங்களும் இந்த ஆடி மாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு ஆடி கும்மாயத்தை எடுக்கும் போது அப்படியே அல்வா மாதிரி நமக்கு உருண்டு வருது பாருங்க. கையில நம்ம எந்த ஷேப்புக்கு பிடிச்சாலும் அந்த மாதிரி நிக்கணும். இந்த அளவு ரெடி பண்ணீங்கன்னா சாப்பிட ரொம்பவே எம்மியா இருக்கும். கண்டிப்பா இதே போல ரொம்பவே டேஸ்டியான இந்த ஆடி கும்மாயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாய்.